திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அதற்கு ஏற்கனவே 2 நாட்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி அதை மேற்பார்வையிடுவதற்காக இங்கிருந்து மூத்த அதிகாரி IAS அதிகாரிகளும் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்ததாக இதுவரை செய்தி இல்லை. எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது. தென்காசி பகுதிக்கு KKSR அமைச்சர் போக சொல்லியிருக்கிறோம். திருநெல்வேலிக்கு நேரு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கிறாரு. மறுபடியும் திருச்சிக்கு பாதிப்பு வந்து மழை பெஞ்சதுனால அங்கே வந்திருக்கிறாரு. மறுபடியும் திருநெல்வேலி போக சொல்லியிருக்கிறோம். பேரிடர் நிதி வந்து தொடர்ச்சியா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நேற்று கூட நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் பேசினாங்க. ஆனா கம்மியாவே தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி அழுத்தம்? ஊடகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அது தொடர்ந்து எழுதுனீங்கன்னா அதே பெரிய அழுத்தமா இருக்கும். அது சொல்லுங்க. போதுமானதா இருக்கா சார்? அது எப்படி போதும்? அது எப்படி போதும்? திறந்து விடப்படுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அலாம் கொடுக்கப்படுது. எல்லா பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. சில இடங்களில் தேவைப்படும் இடங்களில் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டது. கொடுத்துட்டு இருக்கமே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. என்ன மாதிரியான எதிர்வினை? நேற்று தெளிவாக அறிக்கை கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேறும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக எதிர்ப்போம். எங்களால் முடிந்த வரைக்கும் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதை கடுமையாக எதிர்ப்போம். இந்த கூட்டணி கட்சிகளோட மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கிற திட்டம் எதனா இருக்கா சார்? கூட்டணி நிறைவேறும் பட்சத்தில் பார்ப்போம், யோசனை பண்ணுவோம். தேங்க்யூ சார். தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். எந்தெந்த மாவட்டங்களில் மழை அதிகமாக பெய்திருக்கிறது, அங்கு பாதிப்புகள் எப்படி இருக்கிறது, அணைகளின் நிலவரம் என்ன, பொதுமக்களின் நிலை என்ன என்பது தொடர்பாக கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதனை பேசியிருக்கிறார். மழை நிலவரம் தொடர்பாகவும் பேசியிருக்கிறார். தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாகவும் அவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் கனமழை நீடித்து வரும் நிலையில் கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அப்போது மழை நிலவரம், பாதிப்புகள், அணைகளின் நீர் திறப்பு, பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் ஆலோசனை செய்ததாக கூறியிருக்கிறார். தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை பெய்திருக்கிறது, ஆனால் பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையிலிருந்து அல்லது ஏரியிலிருந்து நீரை வெளியேற்றும் போது கரையோர மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர
கலந்தி பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.